இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீனல் சர்க்குலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100% பிளட் பம்ப் பண்ணுது. அதில் வந்து 25% வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்னிக்கு மட்டுமே போகுது. ஸோ மேஜர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கிட்னிக்கு மட்டுமே போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூரினில் பார்த்தீங்கன்னா வந்து கிளியர் ஃப்ளூயிட் தான் தெரியும் கரெக்டாக. ஸோ எந்த ரெட் செல்ஸ் மாதிரி எதுவுமே வந்து ரெட் கலர் யூரின் நம்மளுக்கு எங்கேயும் வராது, கிளியர் ஃப்ளூயிடாக தான் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து கிட்னிக்கு ஃபில்ட்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபில்ட்ரேஷன் எங்கே நடக்குது மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குளோமருலஸ் கிட்ட தான் வந்து ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி நடக்குது. இந்த குளோமருலஸ் கிட்ட வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டஃப்ட் ஆஃப் கேப்பிலரிஸ் இருக்கும். அந்த கேப்பிலரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபில்ட்ரேஷன் கோஎஃபிஷியன்ட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 25% அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த 25 டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12.5 வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 12.5 ml per minute per millimeter Hg. ஸோ 1 millimeter Hg ப்ரெஷருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 12.5 ml per minute. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளியரன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கிளியரன்ஸ் பற்றி பார்க்கும்போது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ வந்து நான் வந்து ஒரு டம்ளர் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 100 ml வந்து வாட்டர் இருக்குது அந்த டம்ளரில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு 2 milligram சார்கோலர் வந்து நான் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு மிஷினுக்கு போய் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் என்ன சொல்கிறேன் அந்த மிஷினுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் மிக்ஸ் பண்ண 2 milligram சார்கோலை வந்து திரும்பியும் வந்து எடுத்துகிட்டு முன்னாடி எப்படி கிளியராக இருக்கோ அதே மாதிரி திரும்பியும் வந்து கொடுக்க சொல்கிறேன் அந்த மிஷினுக்கு. ஸோ நான் இப்போ ஒரு ப்ராசஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, முன்னாடி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் திரும்பி அந்த ஃப்ளூயிட் இருக்கணும். ஸோ வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ப்ராசஸிங் சொல்கிறேன்ல, அந்த ப்ராசஸ் பேர் தான் வந்து கிளியரன்ஸு. இது வந்து அப்படியே நம்ம பாடிக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். என்னென்னா வந்து நான் வந்து மிஷின் சொன்னது இங்கே வந்து கிட்னி தான் அந்த மிஷினு. நம்மளோட பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாஸ்மா வால்யூம் வந்து நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 ml எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ml வந்து பார்த்திங்கன்னா 10 milligram வந்து வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அந்த 10 ஸோ இப்போ அந்த பிளாஸ்மா வால்யூம் மொத்தமாக வந்து இங்கே போகுது. இங்கே போயிட்டு வந்து நம்மளுக்கு யூரின் அவுட்புட் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ வருதுன்னா 400 ml வருது. நான் அதை கால்குலேட் பண்ணி வச்சுருக்கேன். யூரின் எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லி 400 ml இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டேன். ஸோ அந்த 400 ml எவ்வளோ வந்து அந்த சப்ஸ்டன்ஸோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 10 milligram இருக்குது. ஸோ எவ்வளோ 10 milligram ஆஃப் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து முன்னாடி பிளாஸ்மாவில் இருந்திருக்கு. ஸோ அது அப்படியே வந்து கிளியர் ஆகிடுச்சு. கிளியர் ஆகிட்டு யூரினில் வந்து வெளியில் வந்துடுச்சு. ஸோ இப்போ நம்ம பாடியில் பார்த்திங்கன்னா வந்து கிளியராக இருக்குது கரெக்டாக. ஸோ முன்னாடி நம்மளோட பிளாஸ்மா வால்யூம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது, கிளியராக இருக்குது. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து அதுக்கிட்ட இல்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஹைப்போதெட்டிக்கலாக தான் நடக்கும். ஹைப்போதெட்டிக்கல் கம்ப்ளீட் ரிமூவல் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிளாஸ்மா வால்யூம் இன் எ யூனிட் டைம். நான் ஆக்சுவலாக வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்ல வந்துட்டு இப்போ நான் வந்து ஒரு அந்த டம்ளர் எடுத்து நான் வந்து அந்த மிஷினுக்கு கொடுக்குறேன்னா நான் ஒரு 5 minutes டைம் கொடுக்குறேன்னா அந்த 5 minutes டைமில் அது வந்து அந்த சப்ஸ்டன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அந்த மாதிரி தான் எங்கேயும் வந்து வித்தின் த யூனிட் டைம் வந்து அந்த கம்ப்ளீட் ரிமூவல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கணும். இதுதான் வந்து கிளியரன்ஸோட ஹைப்போதெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். பட் ஆனால் ரியாலிட்டியில் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து யூரின் வால்யூம் 400 ml இருக்கும். சப்ஸ்டன்ஸ் கான்சன்ட்ரேஷன் இன் யூரின் பார்த்திங்கன்னா வந்து 8 milligram தான் இருக்கும். ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற 2 milligram பார்த்திங்கன்னா நம்மளோட பிளாஸ்மாலேயே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டியாக நடக்கும். ஹைப்போதெட்டிக்கலாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ரிமூவல்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பாடியில் வந்து ரிமூவ் ஆகாது, கொஞ்சமாச்சு நம்ம பாடியில் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து 2 milligram நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ வந்து கிளியரன்ஸோட ஃபார்முலா வந்து எது ரெண்டு பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து யூரினில் எக்ஸ்க்ரீட் ஆகுது, எவ்வளோ மிச்சம் பிளாஸ்மா இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அதோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா வந்து UX × V டிவைடட் பை PX. ஸோ இங்கே வந்து எக்ஸ் எழுதியிருக்கேன் பார்த்திங்களா. இந்த எக்ஸ் வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா வந்து சப்ஸ்டன்ஸை வந்து டினோட் பண்ணுது. ஸோ இப்போ வந்து யூஎக்ஸ் அப்படின்னா என்னென்னா யூரினில் எவ்வளோ இருக்குது அந்த கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதுவோம். வால்யூம்னா வந்து வால்யூம் ஆஃப் த யூரின் எவ்வளோ வால்யூம் வந்து வெளியில் வருது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே எழுதுகிறோம். பிஎக்ஸ்னால் வந்து பிளாஸ்மாவில் எவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து கிளியரன்ஸ் ஃபார்முலா UX × V டிவைடட் பை PX. ஸோ இங்கே UX × V இருக்குது பார்த்தீங்களா. இந்த UX × V அப்படின்னா என்னென்னா இவ்வளோ டோட்டலாக வந்து நம்மளுக்கு அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்க்ரீட் ஆகுது.
ஆகுது. ஸோ டோட்டல் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் எ சப்ஸ்டன்ஸ் இன் யூனிட் டைம் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறது யூஎக்ஸ் இன்டூ வி. பிஎக்ஸ் வந்து என்னது, மிச்சம் பிளாஸ்மாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பொறுத்துறது. ஸோ கிளியரன்ஸ் வந்து ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி இருக்குது. ஒன்று வந்து எவ்வளோ எக்ஸ்க்ரீட் ஆகுது, இன்னொன்று வந்து எவ்வளோ பிளாஸ்மாவில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் மேலே தான் டிபெண்ட் ஆகிருக்கு கிளியரன்ஸ். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். கிளியரன்ஸ்னால் எதுவுமே இல்லை, ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, அந்த ஃப்ளூயிடில் வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னா அந்த வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறது கிட்னியோட வேலை. அது வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். ஸோ முன்னாடி எவ்வளோ கிளியராக இருக்கோ அதே அளவுக்கு கிளியராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கிட்னி பார்த்துக்கணும். அதுதான் வந்து கிளியரன்ஸு. இது வந்து ரியாலிட்டியில் வந்து கம்ப்ளீட் ரிமூவல் இருக்காது, கொஞ்சோண்டு வந்து பிளாஸ்மாவில் மிச்சம் இருக்கும் அந்த சப்ஸ்டன்ஸு. ஸோ அதனால் வந்து கிளியரன்ஸ் ஃபார்மில் எப்போவுமே வந்து பிளாஸ்மாவோட சப்ஸ்டன்ஸ் கான்சன்ட்ரேஷனையும் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் ஃபார்முலா பார்த்திங்கன்னா யூஎக்ஸ் இன்டூ வி டிவைடட் பை பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இதுதான் வந்து கிளியரன்ஸோட இது ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜிஎஃப்ஆர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஜிஎஃப்ஆர் பற்றி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து சில ப்ரெஷர் பற்றி படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ என்ன ப்ரெஷர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கேப்பிலரிஸில் வந்து நார்மலாக வந்து அஃபரண்ட் ஆர்டீரியோல் வந்து உங்களுக்கு வந்து பிளட் கொண்டு வருது கரெக்டாக. ஸோ பிளட்டு கொண்டு வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்பிலரிஸில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அங்கே வந்து ஸ்டாசிஸ் ஆகுது. அப்படின்னா வந்து அங்கே கொஞ்சம் நேரம் இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் இருக்கும்போது பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிளட் வால்யூம் லைக் வாட்டர் கண்டென்ட் இருக்கும் கரெக்டாக. பிளட்டில் வந்து வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த வாட்டர் கண்டென்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அங்கே அக்யூமுலேட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ப்ரெஷர் வந்து ஃபுல்லாக ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ப்ரெஷருக்கு பேர் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ பேர்லேயே இருக்குது கரெக்டாக. ஹைட்ரோ ஸ்டாட்டிக்னால் வந்து அங்கே வால்யூம் வந்து ஸ்டேசிஸ் ஆகுது, அதுக்கப்புறமா வந்து ப்ரெஷரை எக்ஸர்ட் பண்ணுது. ஸோ இதுக்கு பேர் என்னது, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஸோ கேப்பிலரியில் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இருக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பிளட்டை, அந்த பிளட் வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ளூயிடை வந்து வெளியில் தள்ள பார்க்கும். ஸோ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் என்ன பண்ணுது, வால்யூமை வந்து வெளியில் தள்ள பார்க்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட்டை வந்து அதிகப்படுத்தும் கரெக்டாக. ஸோ வந்து ஃப்ளூயிட் வந்து வெளில வந்தோடனே இது வந்து நெஃப்ரான் வழியாக போயிட்டு ஃபில்டர் ஆகுது கரெக்டாக. ஸோ இது வந்து என்ன பண்ணுது, ஃபேவர் பண்ணுது குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுக்கு. நார்மலாக இந்த கேப்பிலரி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா வந்து எப்போவுமே வந்து எல்லா ஆர்டரிஸ்லேயும் ஜஸ்ட் 15 to 20 மில்லிமீட்டர் ஹெச்ஜி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து கிட்னியில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து கிட்னியோட குளோமருலார் கேப்பிலரிஸில் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து 60 மில்லிமீட்டர் ஹெச்ஜி இருக்குது. ஸோ எவ்வளோ ஹையாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வால்யூம் ஸ்டேஸ் தரனால ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து வால்யூமை இங்கே தள்ளுது. அப்போது இங்கே வந்து இப்போ வந்து வால்யூம் ஸ்டேசிஸ் ஆக ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக. ஸோ இங்கேயும் வந்து வால்யூம் அக்யூமுலேட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அக்யூமுலேட் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது இந்த பவுமன் ஸ்பேஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து பில்டப் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும்போது இங்கேயும் வந்து ஃப்ளூயிடை வந்து உள்ளே தள்ள பார்க்கும். ஸோ குளோமருலார் ஃபில்ட்ரேஷனுக்கு ஆப்போசிட்டாக நடக்கிறதுனால இது வந்து ஆப்போசிட்டாக வந்து உங்கள் குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து பண்ணுது. அதே மாதிரி ஆங்காட்டிக் ப்ரெஷர் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட் வால்யூம் மட்டும், பிளட்டில் வந்து வாட்டர் கண்டென்ட் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸ் கூட இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆங்காட்டிக் ப்ரெஷரை வந்து எக்ஸர்ட் பண்ணும். ஸோ அந்த ஆங்காட்டிக் ப்ரெஷர் கூட என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூயிடை வந்து அட்ராக்ட் பண்ணும். அதுக்கு வந்து வாட்டர் தேவை அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சால்யூபிள் ஆகிறதுக்கு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை வந்து அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இது என்ன பண்ணும், இதுவும் வந்து குளோமருலார் ஃபில்ட்ரேஷனுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுது. ஸோ எது ரெண்டு ஆப்போசிட்டாக பண்ணுது, ஆங்காட்டிக் ப்ரெஷரும் பவுமன் ஸ்பேஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷரும் வந்து குளோமருலார் ஃபில்ட்ரேஷனுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுது. நான் ஆல்ரெடி சொன்னேன் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 60 மில்லிமீட்டர் ஹெச்ஜி அப்படின்னு சொல்லி. இந்த குளோமருலார் ஆங்காட்டிக் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 32 மில்லிமீட்டர் ஹெச்ஜி. இந்த பவுமன்ஸ் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா 18 மில்லிமீட்டர் ஹெச்ஜி. ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி பண்ணுறதுனால நான் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 32 + 18 பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 50 மில்லிமீட்டர் ஹெச்ஜி வரும். ஸோ இந்த ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர்லேருந்து இந்த 50 மில்லிமீட்டர் ஹெச்ஜியை வந்து நான் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர் வரும் கரெக்டாக. ஸோ இது ரெண்டும் வந்து இதை ஆப்போசிட் பண்ணுறதுனால இதோட 50 மில்லிமீட்டர் ஹெச்ஜி இதோட 50 மில்லிமீட்டர் ஹெச்ஜி காம்பன்சேட் ஆகிட்டு மிச்சம் இருக்கிற 10 மில்லிமீட்டர் ஹெச்ஜி தான் வந்து இதோட நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர் கரெக்டாக.
ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபில்ட்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் நம்ம அங்கே படித்தோம் கரெக்டாக. இங்கே வந்து 12.5 ml per minute per millimeter Hgன்னு படித்தோம். ஸோ 1 millimeter Hgக்கு தான் வந்து 12.5 ml கரெக்டாக. அப்போ வந்து 10 millimeter Hg இருக்குது. இங்கே வந்து நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர். அப்போ வந்து 1 millimeter Hgக்கு 12.5னா 10க்கு வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 12.5 into 10 is equal to 125 ml per minute. ஸோ GFR வந்து பார்த்திங்கன்னா 125 ml per minute தான் வந்து குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட். ஸோ குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் 2 காம்பனன்ட்ஸ் மேலே டிபெண்ட் ஆயிருக்கு. ஒன்று ப்ரெஷர், இன்னொன்று ஃபில்ட்ரேஷன் கோஎஃபிஷியன்ட். ஃபில்ட்ரேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் 12.5 ml per minute per millimeter Hg. ஸோ இங்கே வந்து 1 millimeter Hgக்கு தான் 12.5. ஸோ இங்கே நம்ம வந்து நெட் ஃபில்ட்ரேஷன் ப்ரெஷர் எவ்வளோன்னு சொல்லி இங்கே கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதோட மல்டிப்ளை பண்ணிட்டா நம்மளுக்கு வந்து குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் தெரிஞ்சிடும். ஸோ அப்படி வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னா வந்து ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து ஃபேவரபுளாக இருக்கிறனால இது வந்து 60, ஆங்காட்டிக் அண்ட் பவுமன் ஸ்பேஸ் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறனால இது ரெண்டுத்தையும் சேர்க்கும்போது 50. ஸோ 60 - 50 நெட் 10 millimeter Hg வந்துச்சு. ஸோ அதையும் இதையும் மல்டிப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்து குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் வந்து எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ 125 ml per minute. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து ஃபில்ட்ரேஷன் ஃப்ராக்ஷன். ஃபில்ட்ரேஷன் ஃப்ராக்ஷன்னா எதுவுமே இல்லை. இப்போ நம்ம வந்து ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்துக்கிறோம். லைக் மேக்ஸ், ஏதாச்சும் மேக்ஸ் சப்ஜெக்டில் நம்ம வந்து சின்ன வயசில் படிச்சிருப்போம் கரெக்டாக. நான் ஒரு 100 ஆப்பிள்ஸ் தரேன், அதில் வந்து 60 வந்து ராவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தரோம். அப்போ வந்து நம்ம ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுவோம், 60 டிவைடட் பை 100 அப்படின்னு சொல்லி போடுவோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஃபில்ட்ரேஷன் ஃப்ராக்ஷனும். ஆக்சுவலாக வந்து ஃபில்ட்ரேஷன் ஃப்ராக்ஷன்னா வந்து எப்போவுமே டினாமினேட்டரில் என்ன பண்ணுவோம், டோட்டல் அமௌண்ட் போடுவோம். மேலே வந்து அதோட ஃப்ராக்ஷன் எவ்வளோ வந்து அதை நம்ம கொஷின் பேஸ் பண்ணி அது மாறும். ஸோ இங்கே வந்து ஃபில்ட்ரேஷன் ஃப்ராக்ஷன்னால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பிளட் வந்து கிட்னிக்கு போகுது, நியூமரேட்டரில் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபில்ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி நியூமரேட்டரில் போடுறோம். ஸோ நியூமரேட்டரில் ஃபில்ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து நம்ம என்ன காம்பனன்ட் யூஸ் பண்ணுறோம்னா குளோமருலார் ஃபில்ட்ரேஷன் ரேட் யூஸ் பண்ணுறோம். ஸோ கீழே வந்து எவ்வளோ வந்து டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா வந்து ரீனல் பிளட் ஃப்ளோ எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து எதுக்கு நான் இங்கே ரீனல் பிளாஸ்மா ஃப்ளோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன்னா, ஆர்பிஎஃப்னா ரீனல் பிளாஸ்மா ஃப்ளோ அப்படின்னு சொல்லி எதுக்கு போட்டிருக்கேன்னா, யூஸ்வலாக வந்து மொத்தம் பிளட்டும் வந்து நம்மளுக்கு வந்து கிட்னிக்கு போகிறதில்ல, லைக் நெஃப்ரான்ஸ்க்கு ஃபில்டர் ஆகிட்டு போகிறதில்ல கரெக்டாக. ஓன்லி பிளாஸ்மா மட்டும்தான் ஃபில்ட்ரேட் ஆகிட்டே உள்ளே போகுது. ஸோ நம்ம வந்து ரீனல் பிளட் ஃப்ளோ எடுக்கிறதுக்கு பதில் ரீனல் பிளாஸ்மா ஃப்ளோ எடுத்தால் தான் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் நம்மளோட ஃப்ராக்ஷன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து ரீனல் பிளட் ஃப்ளோ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ரீனல் பிளாஸ்மா ஃப்ளோ கண்டுபிடிக்கிறேன். ஸோ ரீனல் பிளட் ஃப்ளோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் கரெக்டாக. கார்டியாக் அவுட்புட்லேருந்து 25% ஆஃப் கார்டியாக் அவுட்புட் கிட்னிக்கு போகுது. ஸோ அதுதான் ரீனல் பிளட் ஃப்ளோ கரெக்டாக. ஸோ ரீனல் பிளட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா வந்து 25% ஆஃப் கார்டியாக் அவுட்புட். ஸோ கார்டியாக் அவுட்புட் எவ்வளோ, 5 liters. ஸோ நான் எம்எல்ல கால்குலேட் பண்ணுறதுனால நான் வந்து இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இன்டூ 1000 போட்டுக்கிட்டு எம்எல்லாக மாற்றிடுறேன். ஸோ 5000 ml. ஸோ இது வந்து 25% தானே. ஸோ 25/100 போடுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிட்டா 25 into 50 பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1250 ml per minute வரும். ஸோ இதுதான் வந்து ரீனல் பிளட் ஃப்ளோ ஓகேவா. இப்போ வந்து ரீனல் பிளாஸ்மா ஃப்ளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளட்டில் வந்து யூஸ்வலாக வந்து 50% வந்து பிளாஸ்மா இருக்கும் கரெக்டாக. மிச்சம் எல்லாமே வந்து செல் காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ நான் வந்து ரீனல் பிளட் ஃப்ளோ 1250னா அதோட 50% வந்து ரீனல் பிளாஸ்மா ஃப்ளோ. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், டிவைடட் பை 2 பண்ணுறேன். 2 பண்ணால் உங்களுக்கு 625 ml வரும். ஸோ இப்போ ஃபில்ட்ரேஷன் ஃப்ராக்ஷன் பார்க்கும்போது GFR by renal plasma flow கரெக்டாக. ஸோ இப்போ வந்து 125 தான் GFR, ரீனல் பிளாஸ்மா ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா 625. ஸோ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வருது, 1/5 வருது. ஸோ 20% தான் வந்து ஃபில்ட்ரேஷன் ஃப்ராக்ஷன். லைக் எப்படி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% ரீனல் பிளாஸ்மா ஃப்ளோ இருக்குது, அதில் வந்து 20% தான் வந்து ஃபில்ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஃபில்ட்ரேஷன் ஃப்ராக்ஷன். ஸோ நம்ம